ஹலோ அனிமே படிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறேன் நம்புறேன். நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வீடியோ போடுறேன். அதுக்கு என்ன ரீசனாக எனக்கு எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. பட் இனிமேல் நான் கண்டினியூஸாக போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் என்ன அனிமே கொண்டு வந்திருக்குன்னா ப்ளூ பாக்ஸ் அப்படின்ற ஒரு அனிமே தான் கொண்டு வந்திருக்கேன். அப்போ ஆல்ரெடி போட்ட ஆலியர் சம்டைம் ஹைட்ஸ் ஹர் ஃபீலிங்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ற அனிமே என்னாச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து மோஸ்ட்டாக எல்லாம் பார்த்துருப்பாங்க. பட் இப்போ அது ட்ரெண்டுக்கு போகுமான்னு தெரியல. அதை போட்டாலும் வியூஸ் போகுமான்னு கூட தெரியாது. எல்லாருமே வந்து மோஸ்ட்டாக நியூ அனிமே தானே போட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நானும் வந்து நியூ அனிமே போடலான்னு இருக்கேன். பார்த்த அனிமே தான் இந்த ப்ளூ பாக்ஸ் அனிமே. இந்த அனிமே வந்து பொதுவாகவே வந்து இது ஒரு லவ்வும் ஸ்போர்ட்ஸும் கலந்த அனிமே தான். ஸோ நல்லாயிருக்கும் நம்புறேன். உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவும் வேறு லெவலும் இருந்துச்சு. ஸ்டோரி லைனில் ரொம்ப சூப்பராகவே கலக்கியிருந்தாங்க. ஸோ நான் சொல்கிறத விட நீங்களும் அனிமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க வராலும் பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ளூ பாக்ஸ் எபிசோட் 1 இருக்கு. நீ என்னன்னா எதுவும் ஆகலை, நான் பால் போட்டது எனக்கே தெரியும், நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எதுவும் வலிக்காதுன்னு நம்புறேன், சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லி அப்படியே வந்து கொஞ்சம் மாதிரியே வந்து அப்படியே சாஃப்டாக டச் பண்ணிட்டு சொல்லிட்டு போயிடுது. அப்புறமேட்டு வந்து இன்னொன்று சொல்லுது என்னன்னா வந்து சரி நான் தான் உனக்கு இது பண்ணேன், ஸோ இதுக்கு பதிலாக நான் வந்து உனக்கு ஒரு மன்னிச்சிட்டேனே அப்படின்னு சொன்னாட்டு இந்த பொண்ணு வந்து சரி அப்படின்னு. அப்புறமேட்டு தான் வந்து இவங்க ஸ்கூலை பற்றி சொல்கிறாங்க. இவங்க ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் தான் ரொம்ப ஸ்பெஷல் போல். ஸோ வந்து ஸ்போர்ட்ஸ்க்காகவே வந்து ஒரு பெருசாக ஒரு அரேனா ஒன்று வச்சுருக்காங்க. அது சும்மாலாம் இல்லை, ரொம்ப பெருசாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பேட்மிண்டன் ப்ளே பண்ணுறதுல ஒரு பெரிய பிளேயர் நேஷனல் லெவல் வரைக்கும் போயிருக்கு. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணு தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாரு. ஸோ இந்த டைம் வந்து ஒரு ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே அங்கே அசம்பிள் ஆயிடுறாங்க. அங்கே எல்லாருமே ப்ளே பண்ணுறாங்க. சும்மா 1-2 கேம்னு இல்லை, அங்கே ஏகப்பட்ட கேம் இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணு கூட மேரேஜ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்துட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அந்த பொண்ணு வந்து பேஸ்கெட் பாலில் பெரிய பிளேயரா, அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு ரொம்ப டேலண்ட்லாம் இருக்குது. சும்மா டேலண்ட் மட்டும் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணு வந்து நிறைய புக்கிலலாம் வந்து இருக்குது, ரொம்ப பெரிய பிளேயரு. அந்த பொண்ணோட உன்னையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நீ எல்லாம் காலேஜ் சம்மந்தாண்டா அடி ஏன்டா எப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு நார்மலாகவே பாப்புலராக இருக்குது, நீ எல்லாம் எப்படி தான் பண்ண போறியோ, அதுக்கு நீ பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீ பேட்மிண்டனில் பெரிய பிளேயராக இருக்கணும்டா, அதுக்கு ஃபஸ்ட்டு வேலைப்பாரு அப்படின்னு சொல்லுறேன்னா உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, நான் ஈஸியாக அவளை மயக்கிறோம் பாரு, என்னோட திறமையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு உன்னோட பேர் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு ஃபஸ்ட்டு பண்ணு, அதுக்கப்புறம் நீலாம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு அந்த ரவுண்டு 1 முடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்படிதானா சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோட பேர் சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஹீரோட பேர் வந்து டாக்கி. நம்ம ஹீரோ அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு பின்னாடி வந்து ஒரு பொண்ணு அடிக்குது. இந்த பொண்ணு நம்ம டாக்கியோட ஃப்ரெண்டு தான் போல. இந்த பொண்ணு பேர் வந்து ஹீனா. இந்த பொண்ணு இந்த சைடு வந்தவாட்டி ஏய் நீங்கள் என்ன பண்ணுற, நீ இந்த சைடு நீ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நானும் இங்கே தான் இருக்கேன், சரி என்ன பேசிட்டு இருந்தேன், நீ என்ன பேசுனேன்னு தெரியும், என்கிட்ட ஒழுங்காக சொல்லி அப்படின்னு சொன்னவாட்டி ஃபஸ்ட்டு நீ வளர வழியை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறேன்னா இந்த பொண்ணு வந்துட்டு நான்லாம் வளர்ந்துட்டேன்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எட்டி ஒதுக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணு நினச்சிட்டு சரி இந்த பொண்ணுங்களுக்கு நான் எந்த மாதிரி பசங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஷுவலாக கேட்டுறானா. இந்த பொண்ணு வந்து கேட்டுட்டு ஓஹோ நீ ரிலேஷன்ஷிப் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு நான் முன்னே கேட்டிருக்க மாட்டேன் என்ட ஐடியா, நான் சொல்கிறேன் உனக்கு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், மசில்லாம் கைனா வச்சுருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா சொல்கிறா. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு எம்மாடி சாமி உங்கள்கிட்ட கேட்டது தப்பு தான், பட் நீ சொல்கிறதுலே பாயிண்ட் இருக்குதா அது, ஆனால் ரொம்ப ஓவராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எப்பயும் போல் நம்ம ஹீரோ காலையில் ப்ராக்டிஸ்க்கு வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது நேற்று அந்த ஹீனா சொன்ன வார்த்தையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஒருவேளை நான் பெர்ஃபெக்டாக இல்லையா, அப்படி தான் இருக்கணும்னு எனக்கு புரியுது, பட் என்கிட்ட அதெல்லாம் இருக்கா, அந்த குவாலிஃபிகேஷன்லாம் என்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது முன்னாடி வந்து அந்த பொண்ணு இவர் எதிர்பார்த்த அதே பொண்ணு தான் தான் ஓஹோ கதை திறக்கலை போல, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போங்க என்கிட்ட வந்து இந்த குளிருக்கு வாமா இருக்கிற எல்லா பொருளுமே இருக்கா, காஃபு வந்து இவனுக்கு போட்டு விட்டு இந்த மாதிரி தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இதுக்கு பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த ஒய்ஃப் தான் இப்படி டை கட்டிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி உனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. உடனே இவனு வந்து அப்படியே போய் யோசிச்சுட்டு பார்த்துட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து அப்படி தான் கட்டிட்டு இருக்கு, இவனும் பார்த்துட்டே இருக்கான். சரி போயிட்டு என்னோட அந்த ஸ்கார்ஃப் எண்ணில் வந்து இவனோட பேரை போட்டு வச்சிருக்காங்க எங்கள் அம்மா, அப்போ தான் தொலைஞ்சு போனால் ஈஸியாக கிடச்சிரும்ல. இவனோட இன்ஸ்டன்ட் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அப்படி ப்ளே பண்ணி முடிச்சுட்டு டயர்டான வாட்டி சரி நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்கியும் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கக்குள்ள அந்த பொண்ணை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு இவனு வந்துட்டு சரி போவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த சைடு வந்து சினாட்சு வந்து அவங்களோட கோச் கிட்ட பேசிகிட்டு இருக்கு. அது சோகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடியே வந்து அந்த ஒரு டார்ச்சர் பண்ணுற பொண்ணு வந்துட்டு ஏய் கண்ணா நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஐயோ எவ்வளோ அப்படின்னு சொல்லி இவன் பார்த்துட்டு இருக்கும்போது ஆமாம் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறியா, ஓ சைட் அடிக்கிறே கண்ணா, ஓஹோ அப்படி போகுதா கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனோட டவலை அங்கே விட்டுட்டு வந்திருப்பான் போல். ஸோ அது எடுக்கிறதுக்கோசரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிவிட்டு அவனும் அங்கே போகிறான். அங்கே போயிட்டு உள்ளே பார்த்த வழி தான் தெரியுது நம்ம ஷினாட்ஸும் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஓ நீ வாட்டாக்கி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷினாட்ஸு கேட்க ஆமாம் நீ என்ன இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாட்டி அதுவா நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி என்னோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னாட்டி அதுக்கெல்லாம் ஒரு ஹெல்த் லிமிட் இருக்குல்ல, அவனோட ஹெல்த்துக்கு என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் பிரச்சனை இல்லை, சரி வாவன் ஒரு 1v1 போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓ 1v1
சரி போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னவாட்டி எவ்வளோ பாடு தூக்கி போட்டு சரி வா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே வந்து நம்ம ஹீரோ டயர்ட் ஆயிடுவான். ஏன்னா எல்லா மேட்சுமே அவன் தோற்று தான் போகிறான் போல. அதான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னவாட்டி ஆமாம் எங்கள் அம்மா பேஸ்கெட் பால் பிளேயர் தான், அவங்க கூட அப்பப்போ விளையாடுவேன், அதனால கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். இவ்வளோ ஆமாம் எங்கள் அம்மா பேஸ்கெட் பால் பிளேயர் தான் அப்படின்னு சொன்னவாட்டி இவன் ஷாக்கில் பார்க்குறான். என்ன ஒரு ஒத்துமா பாரு நம்ம 2 பேருக்குள்ள அப்படின்னு சொன்னவாட்டி ஐயோ இது நம்ம தளபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டு இவன் வந்து பேட்மிண்டன் போல் அதெல்லாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. அப்புறமேட்டு இவன் இன்னொன்று சொல்கிறான். அது என்னன்னா வந்து அன்றைக்கி ஒரு நாள் நான் வந்தேன் பொருளை வச்சுட்டு வரதான் கொஞ்சம் கவலையாக இருந்தாலும் அதே சமயத்தில் நம்ம டாக்கி நினச்சி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். அப்புறமேட்டு பார்த்தா அந்த சைடு வந்து டைம் ஆச்சு நீங்கள் வீட்டுக்கு போலியா, வீட்டுக்கு போங்க ஃபாஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அப்புறமேட்டு சரி நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சினாட்ஸும் சொல்கிறாங்க. அப்படி சொல்லிவிட்டு இவங்க பாலத்தெல்லாம் இது பண்ணும்போது கொஞ்சம் ஃபோர்ஸை தள்ளிடுறாங்களா. ஒரு பால் கீழே வருது. ஒரு பால் கீழே வந்தோடனே சரி பிடிக்கணும்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு அட் அ டைமில் போய் பிடிக்க இவங்க கையும் டச் ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் ஐ டு ஐ பார்க்குறாங்களா, ஒரு மாதிரி ஆயிடுது நம்ம ஹீரோக்கு. இவளுக்கு எதுவும் ஆகலை, நம்ம ஹீரோக்கு மட்டும் கொஞ்சம் ப்ளஸ் ஆயிடுது. அதை பற்றி யோசிச்சுட்டு அந்த கையை யோசிச்சுட்டு இவன் பார்த்துட்டு இருக்கான். மறுநாள் நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்படி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மேகசின் பார்க்குறேன். அதில் பார்த்தா நம்ம சினாட்ஸோட ஃபோட்டோ போட்டிருக்கு. நான் சும்மா நினச்சேன் உண்மையிலுமே சினாட்ஸ் வந்து மேகசினில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் லூஸ் தாம கத்திட்டு இருக்கான். அம்மா உங்களுக்கு இந்த பொண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு தெரியும், நீ எதுக்கு எந்த கற்றுற, உனக்கு அந்த பொண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோண்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னோண்டி அதாவது இந்த சினாட்ஸோட அம்மாவும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, அதாவது நாங்கள் 2 பேரும் இந்த பொண்ணால் இப்போ மட்டும் தான் விளாட முடியும், ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான் விளாட முடியும், அதுக்கு மேலே அவங்க போயிடுவாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறீங்க இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக்கில் கேட்டு இருக்கும்போது அப்புறமேட்டு தான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான். அதாவது அன்னைக்கு வந்து இந்த நம்ம ஹீரோயின் வந்து அவங்க கோச்சு கூட பேசிகிட்டு இருந்தது இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சரி நான் போய் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமாக ஓடுறாரு. ஓடிட்டு அங்கே போய் பார்க்கும்போது நம்ம சினாட்ஸ் வந்து எப்பயும் போல் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது இவர் வந்துட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. அதாவது அன்றைக்கி அழுந்துட்டு விளையாண்டது இதனால தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இவர் கடைசியாக அங்கே போயிட்டு மூச்சு வாங்கிட்டு இருக்காரு. அப்படி மூச்சு வாங்கிட்டு இருக்கும்போது வாட்டாக்கி அப்படின்னு சொன்ன வேண்டி நீ எப்பயுமே வந்து விட்டு கொடுத்தாத, வேணும் உன்னால் முடியும், நீ வந்து உன்னோட இந்த கேமை குவைட் பண்ணக்கூடாது, நீ ரொம்ப பெரிய பிளேயர்னு தெரியும், நீ எப்பயுமே விட்டு கொடுத்துடாத, உன்னால் முடியும், நீ நேஷனல் வரைக்கும் போய் நீ வின் பண்ண தெரியாமல் நான் கொஞ்சம் ஓவராகவே பேசிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலாக டாக்கி எங்கள் அப்பாவுக்கு போஸ்டிங் கிடச்சது என்னமோ உண்மை தான், எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் போயிடுவாங்க வெளியூருக்கு. பட் நான் வந்து அதாவது இது சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி ரிலீஃப் ஆகுது. அப்புறமேட்டு இன்னும் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறேன். அதுனா வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் போகிறாங்க தான், பட் நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களோட வீட்டில் தங்க போகிறேன். ஏன்னா வந்து என்னோடய லட்சியத்தை நான் எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டேன், நான் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போகணும், என்னோடய லட்சியத்தை நிறைய சாதிக்கணும்னு சொல்லிட்டு நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா தான் அவங்க போனாலும் நான் லோன்லியாக ஃபீல் பண்ணுற மாதிரி. ஏன்னா தேங்க்ஸ் சொல்லணும்னா உனக்கு தான், ஏன்னா நீ வந்து இப்போயே வந்து இவ்வளோ மோட்டிவ் பண்ணியிருக்க, நீ மோட்டிவ் பண்ணதுக்கே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. நீ லேட்டாக தான் மோட்டிவ், நம்ம திருப்பி ஒரு மேட்ச் போடுவோமா அப்படின்னு சொல்லி சொன்னவாட்டி பேட்மிண்டனாக ஒரு நாள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்கிறான். திருப்பியும் மறுநாள் ஆயிடுது. நம்ம ஹீரோ வந்துட்டு தூங்கிட்டு இருக்கான். தூங்கி எந்திரிச்சு வாட்டி அச்சோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அடாடா இன்னைக்கு சண்டே இல்லை, நான் இதுக்கு எப்படி கத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சோபா அம்மா டீ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போய் கேட்கலான்னு சொல்லி போனான். அங்கே பார்த்தா இந்த ஒரு பொண்ணு வந்துட்டு ஒஹாயோ அதாவது குட் மார்னிங் சொல்லி நிற்கிது. இதெல்லாம் பார்த்தோன்னே கத்திட்டு இருக்கும்போது இந்த பொண்ணோட அம்மாவும் நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கோம்ல. இப்போயே இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆட்ல வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து போடுற எபிசோட்ஸும் உங்களுக்கு உடனே வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நீங்கள் வந்து டக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே வர எபிசோடுலாம் சூப்பராகவும் இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.